Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து பீட்சா தோசை வந்து செய்ய போறோம். மெல்லாத மாதிரி இல்லையே. துண்டத்துக்கு முன்னாடி மூந்து பார்க்கறதுடா. சே போயா. அதுல எப்படி நூல் நூலா வரும் தெரியுமா? கெட்டு போனாதான்டா நூல் நூலா வரும். நூல் நூலா இருந்தாதான் பீஸா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை வந்து அதில் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட்சா தோசை வந்து செய்யறதுக்கு நமக்கு வந்து என்ன வேணும்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து அந்த தக்காளி வந்து நாளாக நறுக்கிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி உரிச்சு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தக்காளி வேணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா இது ஒன்று வேணும். ஆக்சுவலி இது வந்து பீட்சா டாப்பிங்க்கு பதிலாக நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து பீட்சா டாப்பிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மயோனீஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கீழே வந்து பேனை நான் வந்து சூடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழே நான் வந்து பேன் வந்து சூடு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேன் வந்து நம்ம அந்த ஃபயரில் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மாவு எடுக்கலாம். நம்ம வந்து எப்படி நார்மலாக வந்து தோசை வைப்போமோ அதேமாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து மாவு ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஒரு லிட் இருந்துச்சு, கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த மைனீஸ் அதுக்கப்புறம் இந்த பீஸா டாப்பிங் பதிலாக நம்மள்கிட்ட இருக்கிற இது இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மைனஸ் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ மைனஸ் வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது தடவியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த
வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து அங்கங்கே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கேப்சிகம் இல்லைனா வந்து கோல்டன் கார்ன் நம்ம வந்து அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். பட் ஆனால் இப்போதைக்கு வீட்டில் வந்து இது இருக்குன்னு நான் வந்து இதை வச்சு பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து சீஸ் எடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறமா சீஸை நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சீஸும் வந்து ஸ்க்ராப் பண்ணியாச்சு. ஒரு தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சீஸ் போட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயை சுற்றி விட்டுக்கலாம். திரும்பி நம்ம வந்து இந்த லெட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் எப்போ எந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 2 மினிட்ஸ் வச்சோம். செகண்டாக நம்ம வந்து 5 மினிட்ஸ் வைக்கிறோம். 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அரிகனாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து அரிகன் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அரிகன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் நம்ம வந்து இதில் வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எல்லா வேலையுமே நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணோம். இல்லைன்னா வந்து தோசை தீஞ்சு போயிடும். ஓகே, ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 மினிட் கழிச்சு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சு. 1 மினிட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ தோசை சாப்பிட்லாம். வா, நல்லா செம்ம ரோஸ்ட்டு. ஒரு ஆனியனோட எடுத்து சாப்பிடலாம். நல்லா கொதிக்குதுமா. ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கு. அந்த ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இல்லாட்டி ஒரு டொமேட்டோவோட எடுத்து சாப்பிடுவோம். வெஜிடபிள்ஸ் வந்து செம்மையாக வந்துருக்கு. தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து தோசை வந்து ரோஸ்ட்டாக வேணான்னா நீங்கள் வந்து தோசையை வந்து கொஞ்சம் திக்காக ஆக்கணும். அப்படி வந்து உங்களுக்கு தோசை வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தின்னாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
நிஜமான பீட்சா மாதிரி இல்லைனாலும் ஒரு பீட்சா தசைக்கு பீட்சா மாதிரி இருக்குது. இந்த ஆனியன் டொமேட்டோ கூட கொஞ்சம் சீஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். தெரியுதா? எஸ் தெரியுது. ஓகே, ஸோ வந்து சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் தக்காளி வந்து எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு. அப்படி வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது தக்காளி. ஆக்சுவலி சொல்ல போனால் சூப்பர் டேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து இனிமேல் தோசை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து இருக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. நம்ம வந்து வெளியே போய்ட்டு சாப்பிட்றத விட வீட்டிலே பண்ணி சாப்பிட்டோன்னா வெறும் ஒரு மாவு தானே, மாவு சீஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இது இருந்தாலே போகிறோம். நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டுண்ணா. மேலே டாப்பிங் வந்து நீங்கள் வந்து அரிகனை போட்டுக்கலாம், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து டாப்பிங்க்கு வெஜிடபிள்ஸ் வந்து கோல்டன் கார்ன் போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ போட முடியாது. என்ன போட முடியும்? எனக்கு தெரிஞ்சது அவர் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியுன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து பைனாப்பிளும் வந்து போட முடியுன்றாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரீச் வந்து நிறைய கிடைக்கும். பாய்.